அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா சிக்கன் ப்ளஸ் முட்டைக்கோஸ் குழம்பு வைக்க போகிறோம். நம்ம குழம்புனா உங்களுக்கு ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்காது, கொஞ்சம் மீடியம் சைஸில் உங்களுக்கு ரொம்ப தண்ணி இருக்காது, ரொம்ப கெட்டியாக இருக்காது, ப்ளஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதை எப்படி செய்யலாம்னு செய்முறை பார்ப்போம். ஒரு 1/2 கிலோ முட்டைக்கோஸ் எடுத்து நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் பொடிசா. அதுக்கு 1 கப்பு வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் வச்சுருக்கேன். 1 கப் தக்காளி, ஒரு கப் தேங்காய் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இது சிக்கன் தேவையானது 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, ஏலக்காய், கிராம்பு தூள் அது உங்களுக்கு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை போய் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம இந்த வெங்காயம் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க செய்முறை பார்ப்போம். இப்போ பேன் வச்சுருக்கேன், அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ எண்ணெய் சட்டி காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 5-6 டீஸ்பூனுக்கு ஊற்றிருக்கேன் நான். இப்போ நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம் வெங்காயத்தோட. பச்சை மிளகாய் தேவையில்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கோம், அதை பெரிய டேபிள் ஸ்பூனுக்கு 2 டீஸ்பூன் போட்டலாம். அதையும் இந்த வெங்காயத்தோடையே வதக்கிடலாம். குழந்தைங்க உங்களுக்கு காய்கறியெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதனால இது எப்படி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். காய்க்கு காயும் பிள்ளைங்க சாப்பிட்டுக்குங்க. இந்த நான்வெஜ்ஜில் அந்த காயும் சேர்ந்துறனால பிள்ளைங்க சாப்பிடுங்க. இது மட்டன்லேயும் செய்யலாம், சிக்கன்லேயும் செய்யலாம். ஆனால் நான் இன்றைக்கி சிக்கனில் தான் செஞ்சுருக்கேன். மட்டனில் எடுக்கிற அன்றைக்கி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இது நல்லா வாடையில் பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா அது உங்களுக்கு பிங்க் நிறமாகணும். இப்போ பாருங்கள், இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில்னா முட்டைக்கோஸை சேர்க்க போகிறோம். முட்டைக்கோஸை சேர்த்து நம்ம இப்போ வதக்க போகிறோம். ஏன்னா நீங்கள் அப்படி நல்லா இதானதுக்கப்புறம் செஞ்சால் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். முட்டைக்கோஸ் நம்ம போட்டுக்கிறதே அவ்வளோவா தெரியாது. இப்போ இந்த முட்டைக்கோஸை இதில் போட்டுக்கலாம். நம்ம தண்ணி இல்லாமல் அப்படி போட்டு இப்படி வதக்கினா தான் உங்களுக்கு அது என்ன செய்யணும், நல்லா வதங்கும். அது லேசாக தண்ணி விட்டுருச்சு அப்படின்னா உங்களுக்கு முட்டைக்கோஸ் முழுசாக இருக்கும். அதனால அது தெரியும் உங்களுக்கு. அதனால முட்டைக்கோஸை நம்ம இப்படி செஞ்சு பாருங்கள், இது நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா அந்த விரப்பு தன்மை போய் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குல்ல அந்த முட்டைக்கோஸ். இப்போ நம்ம இந்த இதில் என்ன பண்ணிடணும்னா, தக்காளி இருக்கு 1 கப் வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிடணும். சீக்கிரம் டக்குன்னு தெரிஞ்சிடும், ஏன்னா பிடிக்குது பார்த்தீங்களா. அதனால இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு இப்படி நீங்கள் தக்காளியை போட்டுட்டிங்கனாலே உங்களுக்கு அது தண்ணி விட்டுரும் டக்குன்னு. அதனால உங்களுக்கு அடியில் பிடிக்காது. இங்கே பாருங்கள், பிடிக்கல பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிடிக்காது. இப்படி கரட்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு கொஞ்சம் ஒரு ரொம்ப மீடியம் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் அது வேகட்டும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு கிண்டிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா தக்காளியும் உங்களுக்கு வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பரட்டியாச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கனை நம்ம தண்ணி இல்லாமல் இதில் போட்டுக்கலாம்.
தண்ணியோட எப்பயும் போட்டுறாதீங்க. தண்ணியோட போட்டிங்கன்னா ஒரு ஸ்மெல் வரும். அதனால் எப்பயுமே தண்ணி போடவே கூடாது. நம்ம தண்ணி இல்லாமல் இந்த பாருங்கள் இப்படி இருத்துறணும். இருத்துட்டு இப்படி போட்டுறணும். போட்டுட்டு நம்ம அதை வந்து இதை பரட்டி விடுவோம். கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். இது பட்டை கிராம்பு தூள், இதையும் போட்டுருவோம் 1 டீஸ்பூன். வெறும் பட்டை, கிராம்பு, ஏலம் எடுத்து நான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு இதை வந்து வேக விடுவோம். நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை இப்போதைக்கு, ஏன்னா கறியிலேயே உங்களுக்கு தண்ணி விடும். அதனால் இப்போ நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. அதனால் இப்போ சும்மா தான் மூடி வைக்கிறேன். மூடி வச்சுட்டு 3/4 சிம்மில் போட்டுருவோம். இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை திறந்து பார்ப்போம். இப்போ பாருங்கள் லேசாக தண்ணி விடுது. இப்போ தான் விட்டுட்டு இருக்கு. இது எப்படி இப்போ தண்ணி விடுறதுக்கு உங்களுக்கு ஒரு 5 நிமிஷமாச்சும் ஆகும். அதனால் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் லேசாக தண்ணி விட்டுருச்சு. முதல் இருந்த ட்ரைக்கு இப்போ எவ்வளவோ உங்களுக்கு லேசாக தண்ணி விட்டுருச்சு. இதுக்கு மேலே தண்ணி விடாது. அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த 1 கப்பு வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, விழுதா போட்டுக்கலாம். போட்டுட்டு இன்னி வந்து நம்ம கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பாருங்கள் இப்போ இதில் 1 கப் தண்ணி ஊற்றுறேன். தேவைப்பட்டால் இன்னொரு கப்பு கூட ஊற்றிக்கலாம். கிண்டி பார்த்துட்டு நம்மளுக்கு குழம்பு திக்னஸை பொறுத்து நம்ம தேவையான அளவு ஒரு கப்போ 2 கப்போ ஊற்றிக்கலாம். இது ஆனால் ரொம்பவும் தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ரொம்ப கெட்டியாக இருந்தால் அது வந்து ஒரு ரசம் வச்சு தொட்டுட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலான்னு நினைக்கிறேன். ரொம்ப கெட்டியாக இருக்குது. அதனால் இன்னொரு கப்பு நான் இதிலேயே ஊற்றிக்கிறேன். இந்த பாருங்கள் இன்னொரு கப்பு ஊற்றுறேன். இப்போ இந்த அளவு கெட்டி தண்ணி போதும். ஏன்னா அது வந்து நல்லா வந்து கறி வெந்து இதோட சேர்ந்து வரையில கறி இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும். அப்போ உங்களுக்கு இது வந்து சேர்ந்து வரையில சரியாக இருக்கும். இப்போ உப்பு உரப்பெல்லாம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனி இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ இது வந்து மூடி போடக்கூடாது. இப்படியே கொஞ்சம் நேரம் வந்து நல்லா கொதிக்க விடலாம். கொஞ்சம் இதை மூடி போட்டு கொஞ்சம் 3/4 சிம்மில் வச்சு நல்லா வந்து வேக விடுவோம். பொங்கிராமல் மாத்திரம் பார்த்துக்குருவோம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா திறந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். எதுக்குன்னா அது பிடிச்சிடாமல் இருக்க. இனி கொஞ்சம் நேரம் ஹையில் வச்சுக்கலாம். ஹையில் வச்சு அதை கிண்டலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்போ குழம்பு நல்லா வந்து கறி வெந்துருச்சான்னு பார்ப்போம். இந்த பாருங்கள் கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சோன்னு புளி கரைச்சி தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப்பு. இதை அப்படியே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு கிண்டி விட்டு நல்லா அது கொதிக்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இனி கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம மூடி போட்டு கரெக்டாக சிம்மில் போட்டு விட்டோம். சிம்மில் போட்டோன்னே நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வந்துருச்சு. இப்போ அவ்வளோதான். இது எல்லா வேலையும் முடிஞ்சு. இப்போ இதில் கொத்தமல்லி தூவி அப்படியே தூக்கி வச்சுருவோம். இது சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.